நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க. இந்த இனிய நன்னாளிலே இந்த கிராமத்திற்கு வருகை தந்த பள்ளத்தூர் திருவாசக முற்றோது செம்மடியார் திருக்கூட்டத்தின் அனைவருக்கும் மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அனைத்து அடியார் பெருமக்களின் கமல பாதங்களை அடிநாயின் சென்னி மோதி பணிவான வணக்கம் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நமச்சிவாய வாழ்க. இளையான்குடி மாரநாயனார் பிறந்ததை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். பலர் வந்திருக்கலாம், வராமல் இருப்பவர்களும் இருக்கலாம். அதனால் பெரும்பாலும் சிவ விழாக்களிலே சிவன் கோயில்களிலே அன்னம்பாளிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த அன்னம்பாளிப்பு என்ற வகையிலே மாகேஸ்வர பூஜை என்றால் என்ன என்று உலகிற்கு அறிமுகம் செய்தவரே எம்பெருமான் இளையான்குடி மாரநாயனார் பிறந்தகையார். கொண்டு வந்து மனை புகுத்தி மண்டு காதலினார் ஆதனம், அந்த பசு அதனுடைய செல்வம், அந்த நெய் இல்லாமல் சாப்பாடு போட மாட்டார். அத்தகைய எம்பெருமான் இளையான்குடி மாரநாயனார் பிறந்தகை மற்றும் அவருடைய துணைவியார் திருமதி புனிதவதி தாயார் அவர்கள் வாழ்ந்த திருத்தலம் இளையான்குடி. அந்த இளையான்குடியிலே அந்த மாரநாயனார் பிறந்ததனுடைய வரலாற்றை படித்திருப்பீர்கள். அந்த திருவெந்தது அளித்த வயல் இப்பொழுதும் இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க. ஆயுத எழுத்து அதில் எப்படி அக்கண்ணாக்க 3 புள்ளி போன்று மாரநாயனார் பிறந்தகையார் வணங்கி வழிபட்ட அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் உடனமர் அருள்மிகு ராசேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் மாரநாயனார் பிறந்தகையார் வாழ்ந்த ஒரு திருத்தலம் மற்றும் ஈசனுடைய திருவமுதிற்கு அந்த மிகவும் உறுதுணையாக இருந்த அந்த திருவயல் இப்பொழுதும் இருக்கிறது. அடியார் பெருமக்கள் கண்டிப்பாக வர வேண்டும். ஏனெனில் அடிக்கு 1000 பொன்னளந்த எம்பெருமான் ஈசன் திருவாரூரிலே விண்ணில் இருந்து அந்த திருவாரூர் மண்ணிலே பாதத்தை ஈசன் வைக்கிறார். அப்பொழுது தங்கமும் வெள்ளியும் பொன்னும் மரகதமும் வைரமும் வைடூரியமும் நவ மணிகளும் அந்த திருவாரூர் நகர வீதிகளிலே குவிந்து கிடந்தது என்று அறியப்படுகிறது. நமச்சிவாய்வாளர். ஆக திருவாரூர் இளையான்குடி. அப்போ அந்த திருவாரூரிலே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மற்றும் பறவை நாச்சியார் அவர்களுக்கு இருக்கின்ற ஊடலை நீக்கும் பொருட்டு எம்பெருமான் ஈசன் மானுட சட்டை தாங்கி அந்த அந்த திருக்கோயில் சிவாச்சாரியராக பறவை நாச்சியார் வீட்டிற்கும் திருக்கோயிலுக்கும் 2 முறை நடக்கிறார். 3ஆவதாக விடையேறி வாகனத்திலே காட்சி தருகிறார். அதே போன்று இளையான்குடியிலே எம்பெருமான் மாரநாயனார் பிறந்தகையினுடைய அருமை பெருமை புகழ் மகிமை இவற்றை உலகிற்கு பறைசாற்றும் பொருட்டு ஈசன் அடியவராக வறியவராக எளியவராக முதியவராக வருகிறார். அப்போ அந்த வரலாற்றினை படித்திருப்பீர்கள். அப்ப ஈசன் கால் நோக நடந்த இடம். அதனால தாங்கள் எல்லாம் வர வேண்டும். தங்களை போன்ற அடியார் பெருமக்கள் புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கும் வகையிலே அந்த மண்ணிலே தங்களுடைய பாதம் பட வேண்டும். தாங்களும் அந்த மண்ணை தொட்டு வணங்க வேண்டும். அடியார் பெருமக்கள் எந்த அளவிற்கு அந்த இளையான்குடி மண்ணில் அந்த மாரநாயனார் பிறந்தகையார் புனிதவதி தாயாரை வணங்குகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு மிக மிக ஒரு நல்ல அருள், பேரருள், திருவருள், குருவருள். ஆகையினாலே நமச்சிவாய இந்த இனிய நன்னாளிலே தங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய தங்களுடைய சிவ நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அளித்த ஈசனுக்கு நன்றி. இதில் பெரும்பாலும் அடியனுக்கு யாரையும் தெரியாது.